எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒன்று பக்கம் இருக்கானே, அவன் பேரைத்தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாஸா அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போறேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லுங்க. 800 நேற்று 300 பேர். இப்படி அவமானம் வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. போனில் பேசணுன்னாலும் எழுப்பா இந்த தலைவலிகளை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் வேற யாரும் தொடக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. நாற்பத்தி 6 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன.